லக்னத்திற்கு 12 வீடுகளில் புதன் இருந்தால் என்ன பலன்? அனைவருக்கும் வணக்கம். புதன் 12 பாவங்கள்ல இருந்தா அது என்ன மாரியான பலன்கள்லாம் குடுக்கும்ன்றத நம்ம இந்த வீடியோல தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு மகர லக்னத்துக்கு புதன் 12 பாவங்கள்ல இருந்தா என்ன மாரி பலன்கள் குடுக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம். புதன் மகர லக்னத்துக்கு மகரத்திலேயே இருந்ததுன்னா, அவர் கொஞ்சம் தொழில்ல பெரிய ஆ ஆளாக இருக்கக்கூடிய அமைப்பு, சுய கௌரவம் பார்க்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் பாவமான கும்பத்துல இருந்ததுன்னா, அவரு நண்பர்கள் மூலமா பண வருமானம் வர்றது குறிக்கும். அதே மாரி 3ஆம் பாவமான மீனத்துல இருந்தா, அவர் வெளிநாடு, வெளியூர்ல காய்கறி இந்த மாரி இதெல்லாம் ஏற்றுமதி, இறக்குமதி செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஊர்லேருந்து வெளியில கடல் தாண்டி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாரிலாம் உண்டு. அவரோட மாமனும் கடல் தாண்டி இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதன் 4ஆம் பாவமான மேஷத்துல இருந்ததுன்னா, அவருக்கு வீடு, நிலம், வாகனம்லாம் கொஞ்சம் நல்லா அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. போராடியாவது வாங்கிருவார். அதுக்குண்டான சிந்தனைகளே இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 5ஆம் பாவமான ரிஷபத்துல இருந்ததுன்னா, அவர் காதலிக்கக்கூடிய பெண் பணக்கார வீட்டு பெண்ணா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 6ஆம் பாவமான மிதுனத்தில் இருந்ததுன்னா, அவருக்கு மனம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 7ஆம் பாவமான கடகத்தில் இருந்ததுன்னா, அம்மா வழியில அவருக்கு பெண் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. தாய்மாமன் வழி பெண் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. 8ஆம் பாவமான சிம்மத்தில் இருந்ததுன்னா, அவருக்கு ஹார்ட்ல உள்ள நரம்புகள்ல பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள்லயும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 9ஆம் பாவமான கன்னியில இருந்ததுன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க அப்பா வழி நோய்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்க நரம்பு சம்பந்தமான நோய் இவருக்கும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 10ஆம் வீட்ல துலாத்துல புதன் இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான ஏதாவது பிசினஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அந்த மாதிரியான இதில் இன்வால்வ்மெண்ட் ஆவாங்க. அதேமாதிரி 11ஆம் வீடான விருச்சிகத்தில் இருந்ததுன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா, தீய வழி நண்பர்கள் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. 12ஆம் பாவமான தனுசுல இருந்ததுன்னா, அவர் கோவில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த மாதிரி அதுலேயும் பெருமாள் கோயிலுக்கு அதிகமாக செலவு செய்வார். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் புதன் 12 பாவங்கள்ல இருந்தால் அது வெவ்வேறு விதமான பலன்கள் தரும். இது ஒரு 30 to 40% ஜென்ரலாக. ஏன்னா புதன் நம்ம ஜென்ரலாக அந்த பாவத்தில் இருக்கிறத வச்சு மட்டும் தான் சொல்கிறோம். அதில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்க்கணும். அதாவது அவங்க சுயஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அதில் 100% பலன் எடுக்க முடியுன்றதை நான் சொல்லிக்கிறேன். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.